கபினின் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரியில் நீரை திறந்துவிட்டது கர்நாடக அரசு. இரு அணைகளில் இருந்து வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் நீர் திறப்பு. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் 13வது முறையாக தேசிய கொடியேற்றினார் பிரதமர் மோடி. விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் தேசிய கொடிக்கு மலர்கள் தூவி மரியாதை. Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by two Mi-17 helicopters of the Indian Air Force, one trooping the national flag and the other. சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு அமைச்சர்கள் வரவேற்பு. முப்படை ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பிரதமர் மோடி. सेना पुलिस सम्मान गार्ड டெல்லி செங்கோட்டை சுதந்திர தின விழாவினில் வரலாற்றில் முதன்முறையாக இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட பிறகு சுதந்திர நிகழ்ச்சிகள் தொடக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி உரை. செல்போன் உற்பத்தி, செமிகண்டக்டர் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக பெருமிதம். அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ துறையில் பயிற்சி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்படும் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தலைநகர் டெல்லியில் சுதந்திர தின விழாவினில் பங்கேற்று கொடியேற்றிய பிரதமர் மோடி தேசிய கொடியை மாற்றி குத்தியதாக இணையத்தில் பரவும் தகவல். சட்டை பையில் காவி, வெள்ளை, பச்சை என்பதற்கு பதிலாக அயர்லாந்து நாட்டின் கொடியான பச்சை, வெள்ளை, காவி என வைத்ததால் சர்ச்சை. எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேநீர் விருந்தளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் என ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தேசிய கொடி ஏற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தினார் முதலமைச்சர். சுதந்திர தின விழாவினில் பங்கேற்க சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜயை வரவேற்ற காவல்துறை அதிகாரிகள். காவல் வாகனத்தில் ஏறி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விஜய்.
மத்திய அரசுடன் மக்கள் நலன் மற்றும் நிர்வாக ரீதியான ஒத்துழைப்போடு இருப்பதாக முதலமைச்சர் விஜய் விளக்கம். மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளிலும் தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளிலும் தாவேக அரசு எப்போதும் எதிர்க்கும் என திட்டவட்டம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுதந்திர தின விழாவினில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசளித்த முதலமைச்சர் விஜய். பரிசை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி. காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமிக்கு 10 லட்சம் ரூபாய் காசோலையுடன் தகைசார் தமிழர் விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். மருத்துவர் மோகனுக்கு அப்துல் கலாம் விருதும் வழங்கி கௌரவிப்பு. சுதந்திர தின விழாவினில் நௌஷின் பானுவுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். மேலும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருது வழங்கி பாராட்டு. சுதந்திர தின விழாவினை முடித்துக் கொண்டு காரில் புறப்பட்ட முதலமைச்சர் விஜய்க்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. திடீரென காரில் இருந்து சாலையில் நடந்து மக்களை பார்த்து கையசைத்த முதலமைச்சர் விஜய். சுதந்திர தின விழாவினில் முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்பு. நடிகை த்ரிஷா உள்ளிட்ட பிரபலங்களும் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவினில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. தேசிய கொடி ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. தேசிய கொடி ஏற்றப்படுகின்றது. தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படும். பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்வு கோலாகலம். மிடுக்கான வீர நடைபோட்ட இராணுவ வீரர்களின் சாகசத்தை கண் இமைக்காமல் கண்டு ரசித்த பொதுமக்கள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லையில் காலையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியை மாலையில் இறக்கி மரியாதை. மக்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட வீரர்கள் கம்பீரமாக அணிவகுப்பு.
அட்டாரி வாகா எல்லையில் கொடி இறக்கும் நிகழ்வின் போது ஒலித்த தாவேகா கட்சி பாடல். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுவம் பிறக்குது என்ற பாடல் ஒலிக்கப்பட்டதால் சர்ச்சை. டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழாவின் போது வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட சோனியா எதிர்ப்பு தெரிவித்ததாக பாஜக குற்றச்சாட்டு. வந்தே மாதரம் பாடப்பட்ட போது சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது காங்கிரஸ் கட்சியின் மனநிலையை வெளிப்படுத்துவதாகவும் காட்டு. முழுமையான வந்தே மாதரம் பாடலை பாடுவதை தடுக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என காங்கிரஸ் விளக்கம். நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நாற்காலி கொண்டு வருமாறு சோனியா காந்தி கேட்டுக்கொண்டதாக தகவல். வாக்களித்த மக்களை ஏமாற்றிய முதலமைச்சர் விஜய் இதுவரை செய்தியாளர்களை சந்திக்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு வெற்றி என பெயரை வைத்து வெற்றாக போய்விட்டதாக கருத்து. இப்போ என்ன பார்த்த மாதிரி இந்த 100 நாளில் இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 100 நாளில் என்னென்ன எங்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது துறை வாரியா சொல்லணும்ல. எதையுமே காணாம இன்னைக்கு பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சட்டமன்ற நிகழ்வுகள் கூட சினிமா காட்சிகள் போல மாறிவிட்டது. தமிழகத்தில் ஆட்சி அமைந்த 3 மாதங்களில் ரீல்ஸ் மற்றும் ரீல் விட்டதுதான் தாவேக அரசின் சாதனை. சேலத்தில் 2 ஆம்புலன்ஸ் சேவைகளை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தகவல். ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டு பத்திரிகைகள் ஊடகத்தில் சொல்லிட்டாங்க 100 நாள் ஆக்குச்சு. 100 நாள் ஆட்சியை செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ரீல் விட்டாங்க. இதுதான் 100 நாளுடைய சாதனை. வேற என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், சட்டமன்றத்திற்குள் வைத்து அப்பாவை காணோம் என தேடினால் எப்படி, வீட்டுக்கு சென்று கேட்டால்தானே தெரியும் என சர்ச்சை பேச்சு. சட்டமன்றத்திலே போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க, வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இருக்கும் இடம் படிப்படியாக தேய்ந்து வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து. அப்பாவை சட்டமன்றத்திற்குள் தேடக்கூடாது என முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சை கருத்துக்கு பதிலடி. நைனா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்று எந்த கருத்துக்கள் சொன்னாலும் இந்த அரசுக்கு எதிர்முறையாக கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுமக்களின் கவனத்தை பெற முடியாமல் வெறும் பப்ளிசிட்டிக்காக முதல்வர் பற்றி அவதூறு. முதல்வர் விஜய் பற்றிய நைனா நாகேந்திரன் கருத்துக்கு அமைச்சர் அருண்ராஜ் விமர்சனம். 3 மாதத்திலேயே நான் எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நாங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்க இயலாமையில் பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயலாமையில் சொல்கிறதா நான் பார்க்குறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் பேச்சுக்கு அமைச்சர் ரமேஷ் கண்டனம்.
பெண்களின் பெருமையையும் தாயின் அருமையையும் அறியாத மூன்றாம் தர நபரைப் போல நைனா நாகேந்திரன் பேசியிருப்பது அருவருப்பின் உச்சம் என காட்ட நைனா நாகேந்திரன் பேச்சை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி அவர் பேசியிருப்பது துரதிர்ஷ்டவசமானது. இன்றைய இளைஞர்களுக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இத்தகைய மூன்றாம் தர அரசியல் அல்ல என வி த லீடர்ஸ் அமைப்பு தலைவர் அண்ணாமலை கண்டனம். முதல்வரின் தாயார் குறித்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்த தரம் தாழ்ந்த கருத்து அருவருப்பானது. உங்கள் கருத்துக்களை முன்வைக்க பெண்களை பயன்படுத்தாதீர்கள். அரசியலில் பெண்கள் பகடைக்காய்கள் அல்ல என பாஜக நிர்வாகி குஷ்பு ஆவேசம். முதலமைச்சர் குறித்து அநாகரிகமாக பேசிய நைனா நாகேந்திரன் மீது புகார். சென்னையை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஆன்லைன் மூலம் டிஜிபியிடம் நைனா நாகேந்திரன் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார். எந்த உள்நோக்கத்தோடும் யாரையும் குறிப்பிட்டும் பேசவில்லை. நான் மேடையில் பேசிய பேச்சை திரித்து அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். தாய் மீதும் தாய்நாட்டின் மீதும் தாய்மொழி மீதும் அக்கறை கொண்டவன் நான். அப்பா என குறிப்பிட்டு பேசிய தொடர்பாக நைனா நாகேந்திரன் விளக்கம். மீனவர்கள் பிரச்சனையில் தாவேக அரசு எடுக்கும் உணர்வுபூர்வமான நடவடிக்கை என்ன என்பதை செயலில் காட்டுவோம். வரும் செவ்வாய்க்கிழமையன்று டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளதாக அமைச்சர் ஸ்ரீநாத் பேட்டி. போயிட்டு இருக்கு பிரதர், ஹானரபிள் சிஎம்கிட்ட பேசியிருக்கிறோம். நான் டியூஸ்டே டெல்லி போகிறேன். இது விஷயமா அங்கே பேச்சுவார்த்தை நடந்து நல்லபடியாக இது ஸ்மூத்தாக முடிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான திட்டங்கள் தான். எங்களுடைய தலைவருடைய உணர்வு என்ன அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே புரியும். அவர் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார். எடுத்து அவர் ஆக்ஷனில் காமிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த கல்லூரி மாணவர் அமுதனின் இல்லத்திற்கு நேரில் சென்று அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார் அஞ்சலி. அமுதனின் பெற்றோரிடம் ஆறுதல் கூறிய அமைச்சர்கள் முதற்கட்ட நிவாரண நிதியாக 6 லட்சம் ரூபாய் வழங்கினர். தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசின் நந்தினி பாலை தமிழகத்தில் விற்பனை செய்யக்கூடாது என வலியுறுத்த பாலை கீழே கொட்டி தஞ்சாவூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தண்ணீர் தராம இருக்கும் கர்நாடகாவே உன் பால் விற்பனை செய்ய தமிழகம் என்ன இலக்காடா? பழனி அருகே கீரனூரில் மீண்டும் உடைந்த காவிரி கூட்டு குடிநீர் குழாய். அருவி போல் பீரிட்ட நீர் சாலை முழுவதும் வழிந்தோடி வீணானது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி வர்ணத்தில் காட்சியளித்த திருச்செந்தூர் முருகன் கோவில். ராஜகோபுரம், சண்முக விலாச மண்டபம் உள்ளிட்டவை வண்ண மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிப்பு. செர்பியாவில் நிலவும் கடும் வறட்சியால் நீரோட்டமின்றி மெலிந்து காணப்படும் டானுப் ஆறு மீண்டும் தென்படும் 2ஆம் உலகப் போரின் போது மூழ்கடிக்கப்பட்ட போர்க்கப்பல்கள். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 288 ரன்கள் குவித்தது இந்திய அணி. தேவ்தத் படிக்கல் மற்றும் KL ராகுல் முறையே சதம் மற்றும் அரை சதம் அடித்து அசத்தல்.
நெதர்லாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. வேல்ஸ் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். TNPL கிரிக்கெட் போட்டியில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்த கோவை கிங்ஸ் அணி திருச்சி அணியை 116 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.